தமிழன் தன் பாட்டன் செத்ததையே பண்டிகையா கொண்டாட ஒரு இழிந்த இனம் அவன். தீபாவளின்னு ஒரு பண்டிகை கொண்டாடுறோம், அது ஏன் கொண்டாடுறோம்னு எவனுக்கும் தெரிஞ்சதே இல்லை. அது நரகாசுரன் செத்து போயிட்டா அதனால நாங்கள் கொண்டாடுறோம்னு எல்லாரும் சொல்லிட்டு அலைகிறோம். நரகாசுரன் உங்க பாட்டன், முதல்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். பாட்டன் செத்ததை பண்டிகையா எவனும் கொண்டாடினதா சரித்திரம் இல்லை. நம்ம தான் கொண்டாடிட்டு அலைகிறோம். வேணா அதுக்கு திவசம் கொடுக்கலாம், கருமாதி செய்யலாம். அவனுக்கு போய் நம்ம எப்படி அவன் செத்ததை, ஒரு மனிதனின் மரணத்தை உங்களால் எப்படி கொண்டாட முடியுது? அவன் நல்லவனா இருக்கட்டும் கெட்டவனா இருக்கட்டும், எப்படி உங்களால கொண்டாட முடியுது? அது மிகப்பெரிய அவலம். அது ஒரு கேவலம். அதுக்கு பட்டாசு வெடிச்சுக்கிட்டு பணியாரம் தின்னுக்கிட்டு நம்மளும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம் அந்த மண்ணில். இந்த இனக்கூட்டம் தான் காசை கரியாக்கி வீசுகிற மூச்சு காத்த நஞ்சாக்கி பட்டாசு வெடிச்சுக்கிட்டு பரதேசியை கொண்டாடிட்டு கிடக்கு. என்னதுக்கு நீ பட்டாசு வெடிக்கிற? பட்டாசு நீ வெடிக்கும் போது தாயின் மாறல பால் குடிச்சிருக்க குழந்தை பதறி துடிக்குமா இல்லையா? இதய நோயில படுத்திருக்க தாத்தா செத்து போயிருவானா இல்லையா? அவசரத்துல விபத்துல சிக்கி இருக்கிற நண்பன் உடனே வாடான்னு அழைக்கும் போது உன் பட்டாசு சத்தத்துல அழைப்புல பேச முடியாத எவனாவது மனிதநேயம் உள்ள அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை சிந்திக்குமா? இது எதுக்கு நீ போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிற? எதுக்கு செய்யற? காக்கை பறக்குது, சிட்டு பறக்குது, கொக்கு பறக்குது, ஆடு பறக்குது, மாடு வெறிக்குது, நாய் சிதறி ஓடுது. இதுல என்ன கொண்டாட்டம் உனக்கு இருக்கு? உன் சுவாச காற்றை, உன் மூச்சு காற்றை நச்சு காற்றாக மாற்றுவதை தவிர இது என்ன வேலையை செய்யுது? இதுதான் நம்ம ஊர்ல சொல்லுவான், காசை போட்டு கரியாக்கிட்டு இருக்கான்ட்டு. நம்ம பாட்டங்க